18வது பாடல். உதியா மரியா. நாமெல்லாம் இறைவனிடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கிறோம். இது வேண்டுகோள். இதை நேராகவும் கேட்கலாம், குறிப்பாகவும் உணர்த்தலாம். இந்த பாடல் ஒரு வேண்டுகோளை குறிப்பாக உணர்த்துகிறது. உதியா மரியா உணரா மறவா விதிமால் அறியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமராபதிகாவல சூர பயங்கரனே. இதில் வெளிப்படையாக எந்த வேண்டுகோளும் தெரியவில்லை. முருகன் பெயரை பட்டியல் போட்டு பாடுகிறது. முருகன் புகழாகவே முற்றும் அமைகிறது. ஆனால் உள்ளே ஒரு வேண்டுகோள் இருக்கிறது. முருகன் சிவபெருமானுக்கு பிள்ளை. சிவபெருமான் யார்? உதியாதவன். அவனுக்கு உதிப்பதே கிடையாது. அவனுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. தாயுமிலி தந்தை இலி தான் தனியன் காணேடி என்கிறார் மாணிக்கவாசகப் பெருமான். காளமேகப் புலவர் திருக்கண்ணபுரத்துக்கு போனார். திருக்கண்ணபுரத்திலே இருந்த பெருமக்கள் அவருக்கு சாப்பாடு போட தயங்கினார்கள். கடைசியில் சொன்னார்கள், எங்கள் திருமால் மீது ஒரு பாட்டு பாடு, எங்கள் திருமால் தான் பெரியவர் என்று ஒரு பாட்டு பாடு, சாப்பாடு போடுகிறோம் என்றார்கள். காளமேகப் புலவருக்கு பசி கொடுமை. உடனே பாட தொடங்கினார். கண்ணபுரமாலே கடவுளரில் நீ அதிகம். உடனே அவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. கண்ணபுரத்து பெருமாளே, கடவுள்களில் நீதான் மிகச் சிறப்பானவன் என்று காளமேகமே பாடிவிட்டார். வெண்பாவிலே முதல் வரி பாடிவிட்டார். 3 வரி பாக்கி இருக்கிறது. சாப்பாடு கேட்டார். நல்ல சாப்பாடு போட்டார்கள். சாப்பிட்டார். இப்பொழுது சொன்னார்கள், அடுத்த 3 அடிகளை முடித்துவிட்டு செல்லுங்கள். காளமேகப் புலவர் பாடினார். கண்ணபுரமாலே கடவுளரில் நீ அதிகம். திருக்கண்ணபுரத்து பெருமானே, கடவுள்களையெல்லாம் விட நீ மிக பெரியவன். உன்னிலுமே நான் அதிகம். உன்னை விட நான் பெரியவன். ஒன்று கேள், நான் சொல்லக்கூடிய ஒன்றை கேள். மண்ணுலகில் உன் பிறப்போ 10, நீ எடுத்த அவதாரங்கள் 10. ஆனால் உயர் சிவனுக்கு ஒன்றுமில்லை. சிவபெருமானுக்கு பிறப்பே கிடையாது. என் பிறப்பு எண்ணத் தொலையாதே. நான் எடுத்த பிறப்புகளுக்கு எல்லையே இல்லை. அதனால் நிறைய பிறப்புகளை உடைய நான் 10 அவதாரம் எடுத்த உன்னை விட பெரியவன். சிவபெருமானுக்கு பிறப்பே கிடையாது என்று மிக அழகாக பாடினார். சிவபெருமான் பிறவா யாக்கை பெரியோன். அவன் உணர்வதும் இல்லை, மறப்பதும் இல்லை. நினைப்பும் மறப்பும் அற்றவன். அவன் அடியார்களும் அப்படித்தான். அவர்கள் அவனை நினைப்பதும் இல்லை, மறப்பதும் இல்லை. மறந்தால்தானே நினைக்க முடியும்? நினைப்பும் மறப்பும் இல்லாதவர் நெஞ்சும் வினைப்பற்றறுக்கும் விமலன் இருக்கும் என்பது திருமந்திரம். யாரெல்லாம் நினைப்பும் மறப்பும் இல்லாதவர்களோ அவர்கள் நெஞ்சத்தில் வினைப்பற்றறுக்கும் விமலன் இருக்கிறான். சிவபெருமான் விதியாகிய பிரமனுக்கும் திருமாலுக்கும் அறிய மாட்டாதவன். கல்வியாலும் செல்வத்தாலும் அவனை கட்டி போட முடியாது. அந்த பெருமானுடைய பிள்ளை முருகன். இவனை உதியா மரியா உணரா மறவா விதிமால் அறியா விமலன் புதல்வா என்று அழகாக 2 வரிகளில் பாடினார் அருணகிரிநாதர். இதுவரை அப்பனை பாடியவர். இப்பொழுது அடுத்த 2 வரிகளில் ஆண்டி சுப்பனை பாடுகிறார். அதிகா அனகா அபயா அமராபதி காவல சூர பயங்கரனே. அதிகன் என்றால் எல்லா உயிர்களுக்கும் மேலானவன் என்று பொருள். அனகன் என்றால் பாவமில்லாதவன் என்று பொருள். அபயன் என்றால் எல்லோருக்கும் அபயன் தருபவன், புகலிடமானவன், பயமற்றவன் என்று பொருள். விண்ணுலகத் தேவர்களை காத்ததால் அவன் அமராவதிக்கு காவலன். சூரனுக்கே அச்சம் வரச் செய்து வென்றதால் அவன் சூர பயங்கரன். இப்படி முருகனை அழைப்பதன் மூலம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார் அருணகிரியார். அது என்ன தெரியுமா? சூரனை வென்ற நீ என்னுடைய பிறவி அச்சத்தை நீக்கும் அபயனாகவும் பாவத்தை மாற்றும் அனகனாகவும் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று குறிப்பாக வேண்டுகோள் விடுக்கிறார். இப்பாடலில் ஒவ்வொரு அடியிலும் ஒற்றெழுத்தை நீக்கி எண்ணினால் 12 எழுத்துக்கள் வருவது நினைக்கத்தக்கது,
பெரும்பகுதி பாடல்கள் இப்படி கட்டளைக்கு கட்டுப்பட்டு வருகின்றன. கந்தர் அனுபூதி ஒரு மந்திர நூல். உதியா மரியா உணரா மறவா விதிமாலரியா விமலல் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதி